நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் குறிப்பிட்டீங்க, இது மாதிரி கண்மாயை பற்றி சொல்லி விவசாயத்தை பற்றி குறிப்பிட்டீங்க. நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், நீங்கள் டெல்லியில் இருந்தாலும் சரி, சிறையில் இருந்தாலும் வரவங்கள்ட்ட இந்த கண்மாய் நிறைஞ்சிருச்சா என்னன்றதை அந்த காலகட்டத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே. இப்போ ஆனால் விவசாயத்தை பற்றி குளத்துக்கு தண்ணி வந்துருச்சா, குளத்துக்கு தண்ணி வந்துச்சான்னு கேட்பேன். இப்போ ஆனால் விவசாயத்தை பற்றி நம்ம ஆப்டிமிஸ்டிக்காக இருக்க முடியாதுங்களா? அப்போ அது வீட்டுக்காரங்க விவசாயம் பண்ணுற குடும்பமாக இருந்தால் அது தப்பிக்கும். வேலைக்கு ஆள் பிடிச்சி விவசாயம் செய்கிற குடும்பங்கள் விவசாயம் பண்ணுறதில்ல, தரிசாக போட்டுடுறாங்க. காரணம், அந்த உற்பத்தி செலவுக்கு வர்ற விளைபொருளை விற்றாலும் ஈடுகட்டாது, லாபம் இருக்காது, நஷ்டம்தான் இருக்கும். அதை விட சும்மா போட்டுருவோம் நிலத்தை, அப்படி நிலைமையில தான் விவசாயம் இருக்கிறான். அது சொன்னேன். ஏன்னா இப்போ விவசாயத்துக்காக பல விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த மக்காச்சோள செஸ்வரி நீக்கத்துக்கு துரை வைகோ அவர்கள் பல முயற்சி எடுத்து இது பண்ணாங்க. ஆனாலும் விவசாயம் இந்த நிலையில் இருக்குன்றதை நம்ம ஒத்துக்கிட்டு இன்னொரு 20 வருஷத்தில் விவசாயிகளுக்கு ஒரு வாழ்வு வரும். உலகம் பூரா கொடுமையான பஞ்சம் வரப்போகுது. அப்போ ஒரு நிலம் பல கோடி ரூபா, ஒரு ஏக்கர் மதிப்பு பெறும். அதனால நிலங்களை விற்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லா இடங்களையும் சொல்லிகிட்டே வந்தேன். இப்போ கஷ்டப்படலாம். இன்னொரு 10-20 வருஷத்துக்குள்ள உலகில் கொடிய உணவு பஞ்சம் வரப்போகுது. அப்போ 1/2 ஏக்கர் வச்சிருந்தாலும் அவன் தான் முதலாளி. அப்போ விவசாயிகளுக்கான மரியாதை திரும்ப வரும், எல்லாம் தேடி வரும். விவசாயம் தான் பணம் கொளிக்கின்ற வரவு தேடி கொடுக்குற இடமா இருக்கும். இப்போ இல்லை.